32வது ஹதீஸ். عن أبي سعد بن مالك بن سنان الخدري رضي الله عنه أن رسول الله صلى الله عليه وسلم قال لا ضرر ولا ضرار. சஅத் பின் மாலிக் பின் சினான் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் யாருக்கும் தீங்கிழைக்கவும் வேண்டாம், தீங்கிற்கு பழி வாங்கவும் வேண்டாம். தீங்கு இழைப்பது அப்படின்னா நம்மால் பிறருக்கு அறிந்தோ அறியாமலோ ஏதாவது இடையூறு ஏற்படுத்துறது. இப்போ தெரிஞ்சே இடையூறு ஏற்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதேமாதிரி தெரியாமல் நம்மளால் இப்படி கடந்து போகிறோம், யார் மேலேயாவது நம்முடைய கால் பட்டுருச்சு, வேறு ஏதாவது இடிச்சிட்டோம், இது தெரியாமல் தீங்கு இழைப்பது. இப்படி கூட நம்ம இடத்துல ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி நபி அவர்கள் சொல்லித்தராங்க. அதே மாதிரி யாராவது ஒருத்தர் இடையூறு செஞ்சிட்டாங்க, நம்ம உடனே அதற்கு பழி வாங்க வேண்டும், பழி வாங்கி தீர வேண்டும் அப்படின்னு இல்லாமல் அது விஷயத்தில் கண்டுகொள்ளாமல் இருப்பது அல்லது அவரை மன்னித்து விடுவது போன்ற ஒரு உயர்ந்த குணத்தை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா ஒருத்தர் நமக்கு இடையூறு செஞ்சிட்டாரு, அவரை பழி வாங்காமல் நம்ம மன்னிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு மன்னிப்பு தேவைப்படுகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிப்பை வழங்குவதாக வேறு ஹதீஸ்களில் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நம்மால் இயன்ற வரை பிறருக்கு எந்த வகையிலும் நம்முடைய சொல்லாலோ செயலாலோ செய்கையினாலோ எந்த விதமான இடையூறும் ஏற்படாத வகையில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும். இது உயர்ந்த ஒரு தன்மையாக இருக்கிறது. இத்தகைய தன்மைக்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக.